அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 11 23 வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். வரக்கூடிய குரூப் 4 போலீஸ் எக்ஸாம் மற்ற போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வின்னெக்ஸோட புது யூடியூப் சேனல். இப்போ 2024 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த சேனல் தான் கொடுத்துட்ருக்கேன். அது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருப்பேன், கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? முதல் கேள்விக்கான ஆன்சர் பாருங்க. இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது யார் அப்படின்னு தினேஷ் திரிபாதி. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக பதவியேற்றிருக்காரு. ரைட்டா? இவர் ஏற்கனவே துணை தளபதியாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ தலைமை தளபதியாக பதவியேற்றிருக்காரு. ஸோ தினேஷ் திரிபாதி. ஸோ இந்தியாவின் முதல் ஹைப்ரிட் பிட்ச் கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்க அப்படின்னா தர்மசாலாவில் அமைச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ தர்மசாலான்றது எங்கே இருக்குன்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பிட்ச் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைச்சிருக்காங்க, தர்மசாலா. இந்தியாவில் அதிகம் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எதுன்றாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு இருந்தது. இப்போ நம்ம தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் தான் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநில பட்டியலில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. 75 பொருட்களுக்கு அவங்க புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. ரைட்டா? ககன்யான் திட்டம் எந்த ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? இந்த திட்டம் என்னென்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய நம்ம இந்தியாவோட ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2025 செயல்படுத்துறதாக அதனால் இஸ்ரோவோட தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ 2025 விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஸோ 2025 என்பதே இதுக்கு சரி. ஸோ அடுத்தது குவைத்தோட புதிய பிரதமர் யார் அப்படின்றாங்க. ஸோ குவைத்தோட புதிய பிரதமர்னா ஷேக் அகமது அப்துல்லா. ஷேக் அகமது அப்துல்லா இவர் தான் குவைத்தோட புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக பாரம்பரிய தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஏப்ரல் 18 உலக பாரம்பரிய தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது மாத்பூர் மேளா, மாத்பூர் கேட் கண்காட்சி இது எங்கே நடைபெற்றது அப்படின்றாங்க. ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ராம நவமி அன்று நடத்தக்கூடிய ஒரு கண்காட்சின்னு சொல்லலாம். ஸோ இது குஜராத்தில் நடந்திருக்கு. குஜராத் 2024 ஆண்டிற்கான உலகளி பட்டம் வென்ற கிறிஸ்டினா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. ஸோ கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? அவர் பேர் கொஞ்சம் இது முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது தான், ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் குடியரசு நாட்டை சார்ந்தவங்க. செக் குடியரசு நாட்டை சார்ந்தவங்க தான் இப்போ 2024 உலகளி பட்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க பேர் தான் இது கிறிஸ்டியானா அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி பிஸ்கோவா அப்படின்னு மாதிரி வரும். மூளை காய்ச்சலுக்கான தடுப்பூசி அறிமுகம் செய்துள்ள நாடு எது அப்படின்றாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா MEN5CV சொல்கிறாங்க. MEN5CV சொல்லுவாங்க. ஸோ இந்த தடுப்பூசியை முதல் முறையாக அறிமுகம் செய்துள்ள நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா அப்படின்றதான் இதுக்கான விடை. உலக எழுத்தாளர் அமைப்பு வழங்கிய சர்வதேச இலக்கிய விருது 2024 பெற்ற மம்தா ஜி ஷாகர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்றாங்க. குறிப்பாக இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. பெங்களூர் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு கர்நாடகா எழுத்தாளர்னு சொல்லலாம். ஸோ கர்நாடகா என்பதே இதுக்கு சரி. சர்வதேச எரிசக்தி முகமை மற்றும் பெல்ஜியம் அரசு இணைந்து நடத்திய முதல் அணுசக்தி மாநாடு நடந்த நகரம் எது அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்தில் நடந்திருக்கு. இது பெல்ஜியத்தில் இருக்குது. ரைட்டா? பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரஸ்லஸ் நகரத்தில் தான் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கு. ஸோ டி ஆப்ஷன் சரி. லூபெக்ஸ் என்ற சந்திர துருவ ஆய்வு பணி எந்த நாட்டோடு சேர்ந்து இந்தியா மேற்கொள்கிறதுன்றாங்க. சந்திரனை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இது எந்த நாட்டோட நம்ம இந்தியா சேர்ந்து செய்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் என்பதே சரி. ஸோ அடுத்தது 2024 ஆண்டிற்கான லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க. இந்த விருது அமிதாப் பச்சன் வாங்கியிருக்கார். அமிதாப் பச்சன் அப்படின்றதான் இதுக்கு சரி. தேசிய தீயணைப்பு சேவை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. தேசிய தீயணைப்பு சேவை தினம் அப்படின்றது ஏப்ரல் 14 அனுசரிக்கிறாங்க. ரைட்டா? ஏப்ரல் 14. நைஃப் மீடியேஷன் ஆஃப்டர் அன் அட்டம்ப்ட் மர்டர் இந்த சுயசரிதை நூலை எழுதியவர் யார் அப்படின்றாங்க.
ஸோ பேர்லேயே இருக்குது. இவர் வந்து இவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க கத்தியால் இது பண்ணி. ஸோ அதுதான் எழுதியிருக்கார். யார் அப்படின்னா சல்மான் ருஷ்டி. சல்மான் ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர்னு சொல்லலாம், கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. சல்மான் ருஷ்டி அவர் எழுதின சுயசரிதை தான் அந்த நூல். ரைட்டா? 2020 போட்டியில் 500 சிக்ஸர் அடித்த முதல் இந்திய வீரர் யாருன்றாங்க. ஸோ 500 சிக்ஸர் அடித்த இந்திய வீரர் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள். ஒரு சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு செல்லும் முதல் இந்தியர். இப்படி தான் வந்து நியூஸ் பேப்பரில் வெப்சைட்டில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது ஒரு சுற்றுலா பயணி அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் அப்படின்னு வராது. ரைட்டா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் அப்படி நமக்கு கண்டென்ட்டாக கிடைச்சது இப்படி தான் கிடைச்சது. வெப்சைட்டில் நியூஸ் பேப்பரில் இப்படி தான் போட்டிருக்கானுங்க, பார்த்துக்கோங்க. சரி, விண்வெளி பயணம் இருக்கிற இரண்டாவது இந்தியர் ஆவார். அதாவது விண்வெளி பயணத்தில் இரண்டாவது இந்திய வீரர், ஒரு சுற்றுலா பயணியாக செல்லக்கூடிய முதல் இந்தியர் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். முதலில் சேர்ந்தவர் யாருன்னா ராகேஷ் சர்மா. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. சரி, ஓகே. இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோபி தோட்டா குரா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இவர் தான் வந்து சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு செல்லக்கூடிய முதல் இந்தியர். ரைட்டா? அம்பேத்கர் ஜெயந்தி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அம்பேத்கர் ஜெயந்தி தினம்ன்றது ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இல்லையா? அது ஏப்ரல் 14 தான். ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 13. ரைட்டா? இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்றது 1919 பஞ்சாப் அமிர்தசரஸில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை. வெள்ளைக்காரனால், பிரிட்டிஷ்காரனால் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய படுகொலை. இது வந்து ஏப்ரல் 13 நடந்தது. அதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து ஏப்ரல் 13 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் வந்து அனுசரிக்கிறோம். இது வந்து 1919 ஞாபகம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. விண்வெளி ஆய்விற்கான மதிப்புமிக்க 2024 ஆண்டு ஜாக் ஸ்விக்கட் ஜூனியர் விருது எந்த குழுவிற்கு வழங்கப்பட்டதுன்றாங்க. ஸோ இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திராயன் 3 வெற்றி பெற்றிருக்கிறதுனால சந்திராயன் 3யோட டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த விருது சந்திராயன் 3 என்பதே சரி. ஸோ அடுத்தது பாதுகாப்பான தாய்மார்களுக்கான தினம், அது நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஏப்ரல் 11 மகாத்மா காந்தியோட மனைவி கஸ்தூரிபாய் அவர்களோட பிறந்த தினத்தை தான் வந்து இந்த தினமாக வந்து அனுசரிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ ஏப்ரல் 11 தான் பாதுகாப்பான தாய்மார்களுக்கான தேசிய தினம். த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி புத்தகம் எழுதியவர் யார் அப்படின்றாங்க. இது வந்து சாம் பிட்ரோடா அப்படின்றது தான். ஸோ இவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. 2024 ஏப்ரல் 19 நடந்த பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளோன்றாங்க. ஸோ இந்தியா முழுவதும் வந்து இப்போ தேர்தல் நடைபெறுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். முதல் கட்ட தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் நடத்தினாங்க. ரைட்டா? 39 தொகுதிகளுக்கு வந்து எலெக்ஷன் நடைபெற்றது. ஸோ அதில் எவ்வளோ சதவீதம் வாக்கு பதிவானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 69.72. ஸோ இந்த சதவீதம் என்பது ஃபஸ்ட்டு ஒரு 70க்கு மேலே சொன்னாங்க தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இல்லை கொஞ்சம் தப்பாகி போச்சுன்னு சொல்லி 69.72 சொல்லி குறைச்சி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஒரு சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. இதையே ஒரு சர்ச்சையாகவும், என்னங்க ஃபஸ்ட்டு ஒரு முறை சொல்கிறீங்க, அப்புறம் மிட் நைட்டில் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் வந்து பேசு பொருளானது. ஸோ வாக்கு சதவீதம் 69.72 கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடந்தது இல்லையா? இதில் எந்த தொகுதியில் அதிக வாக்கு சதவீதம் பதிவானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த தொகுதியில் வந்து அதிக வாக்கு சதவீதம் வந்து பதிவானது அப்படின்னா தருமபுரியில் அதிக சதவீதம் வந்து வாக்குப்பதிவு வந்து வந்திருக்கு. 81.20, 80க்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்காங்க. 81.20% வந்து வாக்கு சதவீதம் வந்து பதிவாயிருக்கு. ஸோ அதிகமாக தருமபுரியில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் குறைவான வாக்கு சதவீதம், ரொம்ப கம்மியாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது எந்த தொகுதி அப்படின்னா மத்திய சென்னை தொகுதியில் ரொம்ப குறைவான ஓட்டு தான் வந்து பதிவாயிருக்கு. 53.96, இத்தனை சதவீதம் தான் வந்து ஒரு பாதி தான் ஓட்டே போட்டிருக்காங்க. இது வந்து மத்திய சென்னை. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இது வந்து பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ தேசிய பஞ்சாயத்து தினம் ஏப்ரல் 24 வந்து அனுசரிக்கிறாங்க. ரைட்டு? ஏப்ரல் 24
அனுசரிக்கிறாங்க. ஸோ இந்த சட்ட திருத்தம் அப்படின்றதும் கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நம்ம அப்படி எடுத்துருக்கோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு எத்தனையாவது திருத்த சட்டம் பஞ்சாயத்து ராஜ் அரசு அமைப்புக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கியதுன்றாங்க. எத்தனையாவது சட்ட திருத்தம் மூலமாக இந்த அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா 73வது சட்ட திருத்தம். 73வது சட்ட திருத்தம் மூலமாக இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து வழங்கியிருக்காங்க. ரைட்டா? சரி, இதில் வருடங்களும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதாவது 1992 ரைட்டா பாராளுமன்றத்தால் வந்து நிறைவேற்றப்பட்டது. எது? இந்த பஞ்சாயத்து ராஜுக்கான அந்த திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1992. ஸோ 73வது திருத்த சட்டம் 1992 தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதே சில புக்கில் வந்து 1993ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ 1993 என்னென்னா பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அந்த இது வந்து குடியரசுத் தலைவரால் வந்து கையெழுத்தாகி நடைமுறைக்கு வந்தது 1993 தான். அந்த 1993 ஏப்ரல் 24 தான் நடைமுறைக்கே வந்திருக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் அந்த சட்டம். ரைட்டா? ஸோ அதனால் நடைமுறைக்கு வந்ததுனால தான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் தினமாக அனுசரிக்கிறோம். ரைட்டா? ஏப்ரல் 24 1993 இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இந்த திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. சரி, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், 73வது திருத்த சட்டம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவிடமிருந்து எந்த நாடு வாங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிலிப்பைன்ஸ் நாடு வந்து நம்ம இந்தியாவிடந்து வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நாமளே இந்தியாவே பார்த்திங்கன்னா உலக லெவலில் அதிகமாக ஆயுதங்கள் வந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடுன்னு சொன்னால் நம்ம இந்தியா. ஸோ நிறைய விஷயங்களில் நம்ம வெளிநாட்டை சார்ந்துருக்கிறோம். பட் நம்ம இப்போ வந்து நம்மளே வந்து நிறைய விஷயங்களில் வந்து செய்கிறோம். ரைட்டா? மேக் இன் இந்தியான்ற மாதிரி நிறைய வந்து செய்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மோஸ் ஏவுகணை செஞ்சுருக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வந்து விற்றுருக்குறோம். அதாவது அவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை என்பது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செஞ்ச ஒரு ஏவுகணை. கூட்டாக செஞ்ச ஏவுகணை தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. இது வந்து பிலிப்பைன்ஸ் நாடு வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. உலக பூமி தினம், இதுவும் ஜாகிரபியில் படிச்சிருப்பீங்க, இது வரும் அப்பப்போ. உலக பூமி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 22. சீன மொழி தினம், இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் இந்தி மொழி தினம்லாம் ஒன்று இருக்குது இல்லையா, அது மாதிரி வந்து சீன மொழி தினம் அப்படின்னு ஒன்று அனுசரிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20 வந்து சீன மொழி தினம். FIDE கேண்டிடேட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற டி குகேஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்ன்றாங்க. 17 வயசு தான் ஆகுது. இளம் வயதில் இவ்வளோ ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதில் பெருமை கொள்வோம். ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர். ரைட்டா? ஸோ இதில் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கினதுனால வேர்ல்டு சாம்பியனாக இருப்பார்ல சீனாக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து டிங் லிரென் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உலக நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய அந்த சீனாக்காரன் கூட இவர் வந்து மோதுவார். அப்படி மோதி இவர் வின் பண்ணிட்டாருன்னா இப்போ இவர் உலக நடப்பு சாம்பியனாக மாறிடுவார். ரைட்டா? ஸோ உலக நடப்பு சாம்பியனுக்கிட்ட மோதுறதுக்கான தகுதி இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. யாருக்கு? டி குகேஸ்க்கு. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த பிரக்யானந்தாவை படிக்கிறீங்களோ அதை பிரக்யானந்தா அவங்க சிஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களும் வந்து செஸ்ஸில் ரொம்ப ஃபேமஸாக நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவரும் கிராண்ட் மாஸ்டர் வந்து வாங்கியிருக்காரு. ரைட்டா? ஸோ வாங்கி இப்போ இந்த போட்டியிலே வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது வேர்ல்டு சாம்பியனாக இருக்கக்கூடிய அந்த சீனாக்காரனை வின் பண்ணி கூட கண்டிப்பாக வந்து முத்திரை பதிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ரைட். திரங்கி பர்பி இனிப்புக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு ஸ்வீட்டு. ரைட்டா? ஒரு மைசூர் பாக்கு மாதிரி இருக்காதே, ஒரு இதாக இருக்கும், ஒரு ஸ்வீட் இப்படி ஸ்கொயர் இதில் இருக்கும். ரைட்டா? இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். நம்ம சுதந்திரம் வெள்ளைக்காரன் நம்மளை அடிமை வச்சுருந்தாங்களே, அப்போ வந்து நம்ம காந்தியடிகள் வந்து நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்தார். அதில் குறிப்பாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போராட்டம் பண்ணும் பொழுது இந்த ஸ்வீட்டில் கலர் கொடுப்பாங்க. அது என்ன கலர்னால் 3 கலர். நம்ம தேசிய கொடி இருக்கு இல்லையா, காவி, பச்சை, இந்த மாதிரி வெள்ளைன்னு அந்த 3 அந்த நம்ம தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த கலரில் வந்து இந்த ஸ்வீட்டை செஞ்சு வந்து நம்ம தேச பக்தியை வந்து கொடுத்தாங்க, இது பண்ணாங்கன்ற மாதிரி இந்த இனிப்புக்கு இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு பெருமை உண்டு. ரைட்டா? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நெட்டில் போட்டால் கூட அந்த பிக்சர் வரும். இப்படி செவ்வக மாதிரி இருக்கும், 3 கலரில் இருக்கும் அந்த ஸ்வீட்டு. நம்ம தேசிய கொடி கலரில் 3 கலரில் அந்த ஸ்வீட் இருக்கும். ரைட்டா? இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இப்போ புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இது எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம்.
தேசிய குடிமைப்பணிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஏப்ரல் 21 தேசிய குடிமைப்பணிகள் தினமாக அனுசரிக்கிறோம். டஸ்ட்லிக் DUSTLIK 2024 இந்தியா எந்த நாட்டோடு கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொண்டது? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கூடயும் நம்ம ஒரு இராணுவ பயிற்சி மேற்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இது எந்த நாட்டோடு நம்ம இந்தியா செய்யக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டோட சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சி தான் மேற்கொள்கிறோம். அதுக்கு பேர் தான் இந்த பேர். ஓகேவா? சரி, அடுத்தது 18வது மக்களவைத் தேர்தல். அதாவது இப்போ நடக்கக்கூடியது 18வது மக்களவைத் தேர்தல். இப்போ 2024 MP எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அதுதான் 18வது மக்களவைத் தேர்தல்னு சொல்லுவோம். எத்தனை தொகுதிகளுக்கு இந்தியா முழுவதும் எத்தனை தொகுதிகளுக்கு வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்தியா முழுவதும் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுனா 39 தொகுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்திய லெவலில் மாநிலம், யூனியன் பிரதேசம் எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக எத்தனை தொகுதிகளுக்கு இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா 543 தொகுதிகளுக்கு 543 தொகுதிகளுக்கு வந்து எலெக்ஷன் வந்து நடைபெறுகிறது. ஸோ எலெக்ஷனை பற்றி கொஞ்சம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் சார்ந்த கேள்விகள் வந்து கேட்பாங்க. உங்களுக்கான கேள்வி, கடைசி கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த PDF உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி தொடர்ச்சியாக நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்கு எல்லாமே PDF இருக்கும். டவுன்லோட் பண்ணி ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 18வது பொதுத் தேர்தல் இப்போ நடக்குது இல்லையா, அந்த எலெக்ஷன் இது எத்தனை கட்டங்களாக நடைபெறுகிறது? முதல் கட்டம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துடுச்சு. ஸோ அடுத்த கட்டங்கள் அப்படி அப்படியே அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து நடத்துவாங்க. இந்தியா முழுவதும் எத்தனை கட்டங்களாக இந்த 18வது பொது தேர்தல் நடைபெறுகிறது? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம வின்னக்ஸோட புது யூடியூப் சேனல். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.